சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு திருமண வரம் கிடைக்க திருமண தடை இருந்ததுன்னா அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணுன்றதை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் நிறைய பதிவுகள் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். யாருக்கெல்லாம் திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கோ, திருமண வரம் அமையலையோ அவங்க இந்தந்த கோவிலுக்கு போங்க, இந்தந்த பாடல்களை சொல்லுங்க அப்படின்னு நான் நிறைய பதிவுகள் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். தமிழ்நாட்டில் திருமண வரம் கொடுக்கக்கூடிய கோவில்கள் நிறைய இருக்கு. அதை பற்றிலாம் நான் உங்களுக்கு நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன். முக்கியமாக கரபுரநாதர் கோவில் பற்றி நான் பேசின அந்த பதிவு நிறைய ஆன்மீக வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் ஆச்சு. நிறைய பேர் அந்த கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணாங்க. ஏன்? அங்க வைக்கும் சங்க வைக்கும் அங்க உள்ள விநாயக பெருமான் தான் திருமண ஓலையை எழுதினார். ஔவையாரினுடைய வாக்கிற்கு கட்டுப்பட்டு அந்த விநாயகரை போய் வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக நமக்கும் திருமண ஓலை எழுதுகிற அந்த பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு நான் பேசியிருந்தேன் ரகசிய உண்மைகள் சேனல்ல. அது நிறைய வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் ஆச்சு. திருமண வரம் வேண்டும் என்று காத்திருக்கக்கூடிய நிறைய நபர்கள் அந்த கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சதா என்னுடைய அலுவலகத்துக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, ஃபோன் பண்ணி சொன்னாங்க. இன்னைக்கு கூட திருமண வரம் கிடைப்பதற்கு நாம என்ன பாட்டு சொல்லணுன்றதை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போறேன். நேற்று ஒரு ஜாதகம் பார்த்தேன். ரொம்ப வருஷமா திருமணமே ஆகலை, வயசு ஏறிட்டே இருக்கு, நீங்கள் கொஞ்சம் அந்த ஜாதகம் பார்த்து சொல்லுங்கம்மா அப்படின்னு எனக்கு ஜாதகம் அனுப்பியிருந்தாங்க. 7ல் சுக்கிரன், சுக்கிரனுக்கு 2 பக்கமும் சனியும் ராகுவும், இதை பாவகர்த்தாரின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அமைப்பில் இருந்தது. அதே மாதிரி 2ல் கேது இருந்தது. 2ன்றது குடும்பஸ்தானம். எப்படி பார்த்தாலும் அந்த ஜாதகத்துல எல்லா கிரகங்களுமே திருமணத்தை தடை செய்யக்கூடிய அமைப்புல தான் இருந்தது. குரு நீசமாக இருந்தது, குரு வக்ரமாக இருந்தது. அதோட அப்போ அவங்களுக்கு நான் ஜாதகத்தை ஆய்வு பண்ணி அவங்களுக்கு சில பரிகாரங்கள் சொன்னேன், இந்த கோவில்களுக்கெல்லாம் போயிட்டு வாங்க அப்படின்னு. அப்போ ஜாதகத்துல இந்த கிரகம் இங்க இருந்தா திருமண தடை வரும் அப்படின்னா சில பேருக்கு அப்படிதான் இருக்கு. நிறைய ஜாதகம் பார்த்தா அந்த அனுபவத்தை வச்சு சொல்றேன். திருமணம்லாம் நம்ம ரொம்ப எளிதா நினைச்சுக்கிறோம். ஆனா ஜாதகத்துல 7ஆம் இடம் இருக்கு இல்லையா, திருமணஸ்தானம், அதுல ராகு இருக்கும்போது அல்லது அதுல கேது இருக்கும்போது, சனி இருக்கும்போது, சுக்கிரன் இருக்கும்போது அது சில பிரச்சனைகளை கொடுக்க தான் செய்யுது. அப்படி உங்க ஜாதகத்துல ஏதாவது கிரகதோஷம் இருந்து திருமண வரம் அமையல, திருமண பாக்கியம் தள்ளி போய்கிட்டே இருக்குன்னா அவர்கள் அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய இந்த பாடலை பாராயணம் பண்ணுங்க. நான் நிறைய கோவில்கள் என்னோட பதிவுகளில் சொல்லியிருக்கேன். முடிஞ்சதுன்னா அந்த பதிவுகள் எல்லாம் பார்த்துட்டு அந்த கோவில்களுக்கும் போங்க. நாங்கள் வெளிநாட்டில் இருக்கோம், வெளிமாநிலத்தில் இருக்கோம், எங்களால் அந்த கோவிலுக்கெல்லாம் போக முடியாதுன்னா இந்த பாடலை சொல்லுங்க. திங்கட்பகவின் மனம் நாரும் சீரடி சென்னி வைக்க எங்கட்கு ஒரு தவம் எய்தியவா, எண்ணிறந்த விண்ணோர் தங்கட்கும் இந்த தவம் எய்துமோ தரங்க கடலுள் வெங்கன் பனி அணைமேல் துயில் கூறும் விழுப்பொருளே. இந்த அபிராமி அந்தாதி பாடலை பாராயணம் செய்கிற போது நிச்சயமாக திருமண பாக்கியம் கிடைக்கும். அபிராமி அந்தாதியினுடைய 100 பாடல்களுக்கும் எண்ணற்ற பலன் உண்டு. ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு பலன் உண்டு. சொந்த வீடு அமையணுமா, நல்ல மரியாதை, பேரு, புகழ் கிடைக்கணுமா, கௌரவம் கிடைக்கணுமா, இப்படி ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு பலன் உண்டு. நான் பொதுவாக பௌர்ணமி வருகிற போது அபிராமி அந்தாதியினுடைய 100 பாடல்களையும் நான் பாராயணம் பண்ணுவேன். பௌர்ணமி பூஜை நான் தொடர்ந்து பண்ணுவேன். அப்படி பண்ணும்போது அபிராமி அந்தாதியினுடைய 100 பாடல்களையும் சொல்லி அம்பிகையை வழிபடுவது என்னுடைய வழக்கம். ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு பலன் உண்டு. இந்த பாடலை யாரெல்லாம் திருமண பாக்கியம் வேண்டும் என்று காத்திருக்கிறீர்களோ அவர்கள் பாராயணம் செய்கிற போது அம்பிகையின் அருளால் நிச்சயமாக திருமண பாக்கியம் கைகூடும். இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.